Hi viewers, இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக் கிராமர் டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினா pronoun. இந்த பேசிக் டாபிக் தெரிஞ்சிருந்தா தான் உங்களால அட்வான்ஸ்ட் கிராமர், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்லாம் ஈஸியா கத்துக்க முடியும். Okay? So for further videos like this, do subscribe our channel and hit the bell icon. So coming to the topic pronoun, pronoun வந்து 8 parts of speechல ஒன்னு. Okay? Then definition, pronoun கான definition என்ன அப்படினா pronoun is a word that is used instead of noun. noun க்கு பதிலா யூஸ் பண்ற word தான் pronoun. Okay? noun னா என்ன? noun னா ஏற்கனவே சொல்லிருக்கோம் நம்ம previous வீடியோல. noun னா பெயர்ச்சொல் இல்லையா? So it names the things, person, places or an idea. ஒரு நபரையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ இல்ல ஒரு ஐடியாவையோ குறிக்கக்கூடிய சொல் வந்து தான் பெயர்ச்சொல் சொல்லுவாங்க. சோ அந்த பெயர்ச்சொல்லுக்கு பதிலா யூஸ் பண்றது தான் இந்த pronoun. Okay? So pronouns பாத்தீங்கன்னா அது ஒரு wide area. It has got a lot number of types. அது என்னென்னன்றதை நான் இங்க ஷார்ட்டா கொடுத்திருக்கேன். சோ அது என்னென்னு பாருங்க. First, personal pronoun, indefinite pronoun, relative pronoun, emphatic pronoun, demonstrative pronoun, interrogative pronoun and reflexive pronoun. இன்னைக்கு நம்ம பார்க்க போற pronoun-ஓட டைப் என்ன அப்படின்னா personal pronoun. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான pronoun. இது இல்லைன்னா நம்மளால பேசிக்கா எழுதவோ படிக்கவோ முடியாது. ஸோ அதை சொல்றதுக்கு முன்னாடி pronoun எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள்ல நான் கொடுத்துருக்கேன். John is a school going boy. John loves ice cream. John's father bought John a chocobar. ஸோ இந்த 3 சென்டென்ஸையும் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே நான் என்னென்ன நவுன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜான், ஜான், ஜான்ஸ் ஃபாதர், ஜான். ஸோ இந்த ஜான்ன்ற பெயர் சொல் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக வேற என்ன இன்னும் யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் பாருங்க. ஜான் இஸ் அ ஸ்கூல் கோயிங் பாய். இந்த இடத்துல ஜான்க்கு பதிலா he loves ice cream. இந்த இடத்துல ஜான்ஸ் ஃபாதர் இல்லையா? whose father? his father. his father bought whom? him. okay? யாருக்கு வாங்கி கொடுத்தாரு? அவனுக்கு. okay? his father bought him a chocobar. okay? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்ற ப்ரோனவுன்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னா I, we, you, he, she, it and they. So இந்த personal pronouns மூணா பிரிக்கிறாங்க. அது எந்த பேசிஸ்ல மூணா பிரிக்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை மூணா பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்றது யாரு பேசுறாங்களோ the speaker is the first person. யாரு கேக்குறாங்களோ the listener is the second person. இவங்க ரெண்டு பேரும் யாரை பத்தி பேசுறாங்களோ அதுதான் தேர்ட் பர்சன். ஓகே? ஸோ இதை இன்னும் கிளியரா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அது என்ன பாருங்க. I told you that she is poor. இங்க என்னென்ன ப்ரோனவுன்? I told you that she is poor. ஸோ நான் அப்படின்ற அந்த ஸ்பீக்கர், I told you உங்ககிட்ட அப்படின்றது அந்த லிசனர். யாரை பத்தி இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அப்படின்னா she, அது வந்து இன்னொரு நபர், மூணாவது நபரை பத்தி பேசுறாங்க. ஸோ she is poor. ஸோ இப்போ இன்னும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி பேஸ்ட் ஆன் ஃபார்ம் ஆர் நம்பர் இன்னொரு கேட்டகரைஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்பர். நம்பர்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது என்ன அப்படின்னா சிங்குலர், ப்ளூரல். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலர் வந்து I, ப்ளூரல் வந்து we. செகண்ட் பர்சன்ல சிங்குலர், ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே யூ தான். தேர்ட் பர்சன்ல சிங்குலர்ல he, she, it அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல்ல they. ஸோ இதெல்லாம் நான் இப்போ சம்மரைஸ் பண்றேன். pronoun is one of the 8 parts of speech. pronoun எங்க யூஸ் பண்றாங்கன்னா ஒரு பெயர் சொல், அதாவது ஒரு நவுனுக்கு பதிலா அதை யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம எந்த டைப் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பர்சனல் pronoun. இதை வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. எந்த பேசிஸ்லனா பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்.
ஃபர்ஸ்ட் பர்சன்றது ஸ்பீக்கர், செகண்ட் பர்சன்றது லிசனர் அண்ட் தேர்ட் பர்சன். இவங்க ரெண்டு பேரும் யாரை பத்தி பேசுறாங்களோ அதுதான் தேர்ட் பர்சன். ஓகே, தென் இதை இன்னொரு விதமாகவும் பிரிக்கிறாங்க. தட் இஸ் பேஸ்ட் ஆன் நம்பர், சிங்குலர் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன்ல சிங்குலர்ல ஐ அண்ட் ப்ளூரல்ல வி. செகண்ட் பர்சன்ல சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே யூ தான். அண்ட் தேர்ட் பர்சன்ல சிங்குலர்ல ஹி, ஷி, இட் அண்ட் ப்ளூரல்ல தே. இப்போ நம்மளோட அடுத்த கிளாசிபிகேஷன் என்னன்னா ப்ரோனவுன்ஸ் பேஸ்ட் ஆன் த பிளேஸ். ஓகே, ஹவு இஸ் இட் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த பிளேஸ் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்ல அந்த ப்ரோனவுன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த பொறுத்து மூணா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து சப்ஜெக்டிவ், ரெண்டாவது பொசசிவ் அண்ட் மூணாவது ஆப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்ல வருது. ஃபர்ஸ்ட் யார் அந்த விஷயத்த செய்யறாங்களோ அவங்க பிளேஸ்ல இருந்து வர்றது தான் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். என்னென்ன ப்ரோனவுன்ஸ் இதுல வருது அப்படின்னா ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட் அண்ட் தே. இப்போ ராம் இஸ் அ டாக்டர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ராம், அதுதான் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ராம் என்ன யூஸ் பண்ணலாம்? ஹி இஸ் அ டாக்டர். இதுவே பொசசிவ் கேஸ். பொசசிவ் கேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட் டெல்ஸ் அபவுட் த ஓனர்ஷிப். இப்போ நீங்க உங்களோட ஒரு பொருளை இது என்னுடையது, யாருடையது அப்படின்றதுக்கு எதுக்காவது ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்ன ப்ரோனவுன்ஸ் வருது அப்படின்னா மை, மைன், அவர், அவர்ஸ், யுவர், யுவர்ஸ், ஹிஸ், ஹர், ஹர்ஸ், இட்ஸ், தேர், தேயர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஹூஸ் பென் இஸ் தட்? தட் இஸ் மை பென். ஹூஸ் ஹவுஸ் இஸ் தட்? தட் இஸ் ஹிஸ் ஹவுஸ். ஸோ என்னுடைய வீடு, என்னுடைய பெண் அப்படின்ற விதத்துல சொல்றது, உடைய அப்படின்ற உரிமையை சொல்றது பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு திங்ஸ் குறிக்கிற இடத்துலையும், ரெண்டாவது ஹூம் அப்படின்ற ஆன்சர், யாரால் அப்படின்ற ஆன்சர், யாரை அப்படின்றதுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம். I saw him yesterday. நான் அவனை சந்தித்தேன். அந்த ஐ விகுதி வருது இல்லையா? ஸோ ஐ met him yesterday. Understood? ஸோ இதுதான் ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் இது எப்படி நான் கிளாசிஃபை பண்ணியிருக்கேன்னா பேஸ்ட் ஆன் த பர்சன். நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் முன்னாடி, பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அண்ட் பேஸ்ட் ஆன் நம்பர், சிங்குலர், ப்ளூரல் அண்ட் அந்த மூணு பிளேசஸ், சப்ஜெக்டிவ் பிளேஸ், பொசசிவ் பிளேஸ், ஆப்ஜெக்டிவ் பிளேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் மூலியமா ஒரு ஈஸியா கவர் ஆகும். இப்போ பாருங்க, ஐ அதோட பொசசிவ் பிளேஸ் மை ஆர் மைன், தென் ஆப்ஜெக்டிவ் பிளேஸ்ல மீ. ஸோ இது அதே மாதிரி வி, அவர், அவர்ஸ், அஸ், யூ, யுவர், யுவர்ஸ், யூ, யுவர், யுவர்ஸ், யூ, he, his, his, him, she, her, hers, her, it, its, it, they, their, theirs, them. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன் பாருங்க. டேஷ் இஸ் அ ஸ்டூடெண்ட். இது சப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் வருது. நான் இப்போ இந்த ப்ரோனவுன் he எடுத்துக்கிறேன். ஓகே, he is a student. சப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கா? சப்ஜெக்டிவ் பிளேஸ் he is a student. ஓகே, then possessive place அடுத்தது this is dash school. யாருடைய ஸ்கூல் இது? this is his school. ஓகே, யாருடைய அப்படின்றதுக்கு ஆன்சர் சார், this is his school. அடுத்தது பாருங்க, the school belongs to dash. இப்போ இந்த ஸ்கூல் யாருடையது? ஓகே, நான் சொன்ன மாதிரி the school belongs to whom அப்படின்ற கொஸ்டின் கேக்குது. அப்போ என்ன வரும்? இந்த him வரும் இல்லையா? the school belongs to him. ஓகே, so இத மறுபடியும் படிச்சு பாருங்க. he is a student, this is his school and this school belongs to him. இப்போ இதுவே நீங்க வேற ப்ரோனவுன் கூட இந்த இடத்துல போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன இதுக்கு பதிலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஐ வச்சு சொல்லி பார்க்குறேன். ஐ, ஸோ ஐ கூட ஈஸ் வராது, ஆம் தான் வரும் இல்லையா? ஸோ ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட். ஐயோட சப்ஜெக்டிவ் பிளேஸ் ஐ. ஓகே, தென் இது வந்து பொசசிவ் பிளேஸ் இல்லையா? திஸ் இஸ் whose school? This is my school. Then the school belongs to whom? The school belongs to me.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபார்முலா மாதிரி உங்க மைண்ட்ல வச்சுட்டு இந்த ஹி ஷி எதை வேணாலும் நீங்க போட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல இட்ன்ற ப்ரோனவுன் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இட் வந்து ஒரு அக்ரிணையை குறிக்கிற சொல், அதாவது ஒரு நான் லிவிங் திங்கோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல ஒரு மிருகங்கள் குறிக்கிறதுக்கு நீங்க வந்து இட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா லைன். இட் இஸ் அ லைன். தி சப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் இட் இஸ் அ லைன். அது ஒரு லைன். ஓகே. டெய்ல், அதனுடைய டெய்ல், அதனுடைய வால் ரொம்ப நீளமா இருக்கு. ஓகே. அதனுடைய உடைய அப்படின்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இட்ஸ் டெய்ல். பாருங்க, பொசஷன் அதனுடைய அப்படின்ற இடத்துல இட்ஸ் இருக்கு. இட்ஸ் டெய்ல் இஸ் லாங். ஓகே. திஸ் கப் பிலாங்ஸ் டு, இந்த கப் யாரோடது? கப்னா லைனோட யங் ஒன்ஸ். இந்த கப் யாருடையது? this cup belongs to whom அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுது. அதனால this cup belongs to it. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரோனவுன். இப்போ இந்த ப்ரோனவுன்ல காமனா நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். எந்த இடத்துல மை வரணும், எந்த இடத்துல மைன் வரணும்னு தெரியாது. அதே மாதிரி எந்த இடத்துல யுவர் வரணும், யுவர்ஸ் வரணும், எந்த இடத்துல ஹர் ஹர்ஸ் வரணும்னு தெரியாது. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த இருக்கிற மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேர் இதெல்லாம் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே. இதே பொசசிவ் ப்ரோனவுன்னா என்னன்னா மைன், அவர்ஸ், யுவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், தேர்ஸ். இந்த எஸ்ல முடியுது இல்லையா, இதெல்லாம் பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். திஸ் இஸ் மை கார், this car is mine. ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான், ஸ்லைட்டான ஆல்ட்ரேஷன் தான் பண்ணிருக்கேன். this is my car, this car is mine. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ற இடத்துல ப்ரோனவுனுக்கு பக்கத்துல ஒரு நவுன் கட்டாயம் இருக்கும், ஒரு பெயர் சொல் கட்டாயம் இருக்கும். ஸோ இது மை தான் ப்ரோனவுன் இல்லையா. this is my car. ஓகே. இதுவே பொசசிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பெயர் சொல் முன்னாடி வந்துரும், இங்க பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. ஓகே. this car is mine. இங்க no noun at the last. புரியுதா? சோ இதுதான் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரோனவுனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ I'll be asking you a question. What's the question means? Whose computer is that? Okay. அது யாருடைய கம்ப்யூட்டர்? We have two ways of answering that. That is my computer. இப்போ மைன்னு யூஸ் பண்ற இடத்துல கம்ப்யூட்டர் பின்னாடி நவுன் வந்துருச்சு. இதே இன்னொரு வகையை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, that computer, கம்ப்யூட்டர் முன்னாடி போட்டாச்சு, that computer is mine. ஓகே. அதே மாதிரி வேற क्वेश्चन, whose house is that? That house is hers. இதே இன்னொரு வகையை எப்படி சொல்லலாம், that is her house. Understood? So இந்த தப்பை இனிமே பண்ணாம இருப்பீங்கன்னு நம்புறேன். And I hope this class is useful for you. Thanks for watching.